வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லைவ் சார்ட் அனலைசிஸ் பார்க்கலாம். லாஸ்ட் லெவலில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், இப்போ அதுலேருந்து மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு, நெக்ஸ்ட் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம நிஃப்டி சார்ட் 4 hour சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 hourோட சப்ளை 24,500 ரேஞ்ச் இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் ஃபெயிலியர் ஆனதுக்கான டிமாண்ட் ஜோன் பை என்ட்ரி பார்த்துருந்தோம். இப்போ இந்த பை ஜோனில் நமக்கான என்ட்ரியும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் மூவ் ஆன் ஆச்சு. பட் கண்டினியூ ஆகலை. நம்ம லாஸ்ட் அப்டேட்லேயுமே சொல்லியிருந்தோம், ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே 24,850க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா தான் பை ஆர்டர் ஃப்ளோ கண்டினியூ ஆகும். 25,800 வீக்லியோட இம்பேலன்ஸ் கேண்டில் 25,800 வரைக்குமே மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இப்போ நமக்கு வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் வீக்லியோட சப்ளையும் ஹோல்ட் ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ செல் ஆன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த பைக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்விங் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஏன்னா வீக்லியோட டிமாண்ட் ஜோனும் ஹோல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ரேலி பேஸ் ரேலி வீக்லியோட டிமாண்ட் ஜோனும் ஹோல்ட் ஆகும் போது பைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஒரு பை என்ட்ரி அக்ரெசிவாக மார்க்கெட் கொடுத்துச்சு. பட் அது கண்டினியூ ஆகலை. இப்போ எகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் செல் ஆர்டர் ஃப்ளோவையே மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான ப்ரொடெக்டிவ் லோ அப்படின்னா ரீசண்டாக க்ரியேட் ஆன 23,500 ரேஞ்ச் உள்ள ரீசன் ஸ்விங் லோ. இப்போ மார்க்கெட் அங்கே தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு மார்க்கெட் 23,500க்கு கீழே க்ளோஸ் வைக்கும் போது நம்ம லாஸ்ட் 2 வீடியோக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் லோ 21,800 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எகெயின் மார்க்கெட் அங்கே வரைக்குமே மூவ் ஆன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹை. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங் லிக்விடிட்டிஸ் எடுத்துகிட்டு மூவ் ஆன கேண்டில் 21,300 ரேஞ்ச். இப்போ இங்கே வரைக்குமே மார்க்கெட் நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 இயராகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் அப் ட்ரெண்ட், ரொம்ப பெரிய கரெக்ஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட் கொடுக்கல. கீப் ஆன் அப் மூவ்லேயே மார்க்கெட் மூவ் ஆன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது மார்க்கெட் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கரெக்ஷன்ஸ். இப்போது பை ஆன் எவ்ரி டிப்ஸ். இப்போ மார்க்கெட் கொடுக்குற கரெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி கீழே மார்க்கெட் மூவ் ஆன் ஆக நிஃப்டி பீசஸ் பை பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பேஸஸில் நிஃப்டி பாயிண்ட்ஸில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிஃப்டி பீஸ் பை பண்ணலாம். நிஃப்டி பீஸ்க்கான டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொடுக்குறேன். இப்போது மார்க்கெட்டில் இந்த இடத்துல நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ், ஷார்ட் ஸ்டாடல் ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ஸ் அண்ட் சிங்கிள் சைட் டைரக்ஷனாக செல் ஆர்டர் ஃப்ளோவில் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்படிங்கும் போது இங்கே நான் டைரக்ஷனல் எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினிமல் தான், இன்னும் ஒரு 2,000 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கான ஒரு மூவ் சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே மிடில் ரேஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2,000 பாயிண்ட் கிட்ட ரேஞ்ச் இருக்குது. இப்போ இயர்லியே எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லெவல் ஹோல்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ஸ்டாடல் ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரொம்ப பெரிய அக்ரெசிவ் ஒரு டவுன்ஃபால்க்கு அப்புறம் இதே இப்போ மார்க்கெட் எப்படி இறங்கி வந்துச்சோ இதே மாதிரியான மூமெண்டம் நெக்ஸ்ட் அப் மூவ்லேயும் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து டைரக்ஷனல்லாம் மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ இந்த செல் கண்டினியூ ஆகுது, நம்மளுக்கு வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, இந்த செல் ஆர்டர் ஃப்ளோ கண்டினியூ ஆகுது அப்படின்னா புட் ஸ்ப்ரெட் நீங்கள் பண்ணலாம். அட் த மணி புட்டை நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் மணியை செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித் ஹெட்ஜிங்கோட ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆயிரும். நம்மளுக்கு மினிமலாக ஒரு 4,000 ப்ராஃபிட் 4,000 லாஸோட க்ரியேட் ஆகும். மந்த்லி பொசிஷன்ஸில் நீங்கள் எடுக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இங்கே 21,800 கிட்ட வந்ததுக்கப்புறம் புல் கால் ஸ்ப்ரெட், கால் சைடில் புல்லிஷ் வியூக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த 2 இடத்துலையுமே டைரக்ஷனல் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், நான் டைரக்ஷனல் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆர்டர் ஃப்ளோ அக்ரெசிவாக மார்க்கெட் செல் சைடு மூவ் ஆகுது. இப்போ லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருப்போம், இந்த மாதிரியான ஃப்ரீ ஃபால் வரப்போ ஆப்போசிட் கவுண்டர் பை உடனே போகாதீங்க, நிறுத்தி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்ரெசிவான ஒரு மூவ் தான் கொடுத்துச்சு. அப்போவே நம்ம வந்து அந்த ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய செல் ஆஃபை ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்போம். இப்போ இதுதான் ரீசன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருச்சு, மார்க்கெட் மூவ் ஆன் ஆயிடுச்சு. பட் பாருங்கள் சஸ்டெயின் ஆகலை, எகெயின் ட்ராப் ஆகிட்டுருக்கு.
இப்போ இது உடனே நடந்துருந்தால் நிறைய பேர்த்துக்கு எஸ்எல் அடிச்சிருக்கும். ஸோ எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து அக்ரெசிவாக மூவ் ஆன் பண்ணாதீங்க. பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் கன்ஃபர்மேஷனுக்கு. பட் நிறுத்தி நீங்கள் கிளியராக மூவ் ஆன் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் செல் ட்ரேட் பண்ணணுன்னாலும் இந்த வாரத்தில் இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆகிறத வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு ரீடெஸ்ட்மெண்ட் இப்படி மார்க்கெட் மூவ் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 24,500 ரேஞ்சஸ்லேருந்தே ஒரு செல் ஆஃப் நடக்கிறக்கோ இல்லை நம்மளுக்கு 1 ஹவரில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய லோவில் இமீடியட் என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு 24 ரேஞ்சஸில் கூட கிடைக்கலாம். இப்போ இன்னும் இங்கே கிளியர் கேண்டில்ஸ் இல்லை. இன்னும் நாளைக்கு அப்கமிங் இந்த ஸ்விங்ஸ் ஃபார்ம் ஆகிறத வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு செல் செட்டப்கான ட்ரேட் க்ரியேட் பண்ணலாம். இனி பைக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இந்த லோ ஹோல்ட் ஆகுதா இல்லை எகெயின் மார்க்கெட் மூவ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளை ஜோன்ஸை ஃபெயிலியர் பண்ணி காட்டும் போது தான் பை சைடு வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து செல் சைடு தான் ட்ரேட் பண்ணணும். எப்படி மார்க்கெட் ஒரு லாங் பை ரேலி கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ கரெக்ஷன்ஸ் இந்த செல் ரேலியும் இருக்குது. இப்போது எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் ஆகுதோ அதே மாதிரியான பேட்டர்ன்ஸ் எகெயின் மார்க்கெட் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஒரு லாங் ரேலி எப்படி இருந்துச்சோ லாங் சைடில் அதே மாதிரி தான் இப்போ கொடுக்கக்கூடிய கரெக்ஷன்ஸும். ஸோ மார்க்கெட்டில் பை அண்ட் செல் அப்படிங்கிறது வந்து நார்மல். செல் அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்கு பயப்படாதீங்க. இது கரெக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாள்லேயே மார்க்கெட் அப்சைட் மூமெண்டம் கொடுக்கும். பட் அது எந்த லெவலில் ஹோல்ட் ஆகுதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி அனலைசேஷன் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம ட்ரேட் ரேஞ்சை அப் சைட்லையும் பிரேக் ஆகலை, டவுன் சைட்லையும் பிரேக் பண்ணல. ப்ரீவியஸ் ட்ரேடிங் ரேஞ்ச் இன்னும் ஹோல்ட் ஆன் ஆகுது. பைக் 886 கொடுத்த என்ட்ரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆன் ஆச்சு. இன்னும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் தான் மார்க்கெட் இந்த டார்கெட் ஃபுல்லாக கொடுக்கல, அப் சைடில் க்ளோஸ் வைக்கலை. ஸோ இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால். இப்போ ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே நியூவாக க்ரியேட் ஆன டிமாண்ட் ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ளிப் செல் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் 50 to 800 ரேஞ்ச் இருக்குது. இப்போ செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த ரீடெஸ்ட்மெண்ட் இப்படி கொஞ்சம் மேலே போய் என்ட்ரி எடுத்துகிட்டு ட்ராப் ஆகினதற்கான சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்கு லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கும் போது இன்னும் செல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது வீக்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் அப் ட்ரெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இன்னும் பெரிய அளவு கரெக்ஷன்ஸ் கொடுக்கல. கரெக்ஷன்ஸ் இப்படி வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரேட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி இப்போ வந்துட்டு இருக்கிறது கரெக்ஷன்ஸ். இப்போ இந்த கரெக்ஷன்ஸ் முடிஞ்சு நல்ல ஒரு பை ஆன் டிப்ஸ் லெவல் கிடைக்கும் போது பை பண்ணால் போதும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக ஒரு செல்லுக்கு செட்டப் கிடைச்சிச்சுன்னா மூவ் ஆன் பண்ணலாம். பைக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு சப்ளைக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். நிஃப்டியில் சொன்ன சேம் வியூ தான். பேங்க் நிஃப்டி ரொம்ப நாளாக ஒரு ரேஞ்ச் ஒரு 5000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. இந்த ரேஞ்ச் உடையும் போது டைரக்ஷன் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மெதுவாக போங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆயிடுச்சு, அந்த ஆர்டர் ஃப்ளோ செல்லுக்கு திரும்பின டைரக்ஷன் காட்டுது. சரிங்களா, இங்கே பாருங்கள் இந்த ஸ்விங் எப்படி செல் திரும்பி இருக்கே அப்படிங்கிற டைரக்ஷன் காட்டுது. பேங்க் நிஃப்டியில் இன்னும் அந்த டைரக்ஷனை கிளியராக காட்டலை. ஸோ இந்த பிரேக் ஆகட்டும், பிரேக் ஆனதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுறது சேஃபாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோட வியூ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இதுதான். நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.